தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு வானிலையால் காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? மஹிந்த ராஜபக்சவின் மகனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு. யாழில் அடுத்தடுத்து நடக்கும் சோகம். தவறான முடிவெடுத்து இளம் நாதசுர வித்துவான் மரணம். இலங்கையில் முதன்முறையாக மோட்டார் சைக்கிள்களுக்கு தனிப்பாதை. 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எழுந்துள்ள சிக்கல். உயர்தர பயிற்சி தொடர்பான அவசர கலந்துரையாடல். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு. அஸ்வஸ்ம கொடுப்பனவு திட்டத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியானது அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி ஹெட்டன் பொல்பேட்டிய முருகேனகம பகுதியில் வீடு ஒன்றின் மீது மண் சரிவு ஏற்பட்டதில் அங்கே இருந்த 47, 83 மற்றும் 58 வயதுடைய 3 பெண்களும் 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு வட்டவலை ஞானந்தகம வீதியில் உள்ள மகாவலி கங்கைக்கு குறுக்காக உள்ள பாலத்தின் மீது பயணித்த 53 வயதுடைய நபர் ஒருவர் மகாவலி கங்கையில் அடித்து செல்லப்பட்டதில் உயிரிழந்துள்ளார். அத்தோடு நாவலப்பிட்டி சோளங்கந்த உதான கிராமத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாவலப்பிட்டி பஸ்பாக கோரளையில் வீடு ஒன்றின் மீது மண் சரிவு ஏற்பட்டதில் 67 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கண்டி மாவட்ட பிரதி பணிப்பாளர் இந்திக ரணவீர நேற்று உறுதிப்படுத்தியிருந்தார். அத்தோடு கினிகத்தேன அம்பகமுவ பகுதியில் நபர் ஒருவர் நேரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இவ்வாறு காணாமல் போயுள்ளவர் அப்பகுதியைச் சேர்ந்து 45 வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் சீரற்ற வானிலை காரணமாக 3 காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகட ஆகியோருக்கு அறிவித்தல் கிடைத்தவுடன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடானது இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. அச்சமயத்தில் சந்தேக நபர்களான யோசித ராஜபக்ச மற்றும் வசந்த கர்ணகுட ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பித்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தமது உயிரை தாமே மாய்த்துக் கொள்ளும் சம்பவம் யாழில் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் நாதஸ்வர வித்வான் ஒருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கோண்டாவில் காளி கோவிலடி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராசா ஜெனுசன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு 32 வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக மோட்டார் சைக்கிள்களுக்கு தனிப்பாதை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் ஆண்டுதோறும் பதிவாகும் வீதி விபத்துகளில் பெரும்பான்மையானவை மோட்டார் சைக்கிள்களுடன் தொடர்புடையவை என்பதால் விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் வீதி விபத்துகளால் ஆண்டுதோறும் சுமார் 2500 பேர் உயிரிழந்து வருவதுடன் 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 2750 பேர் உயிரிழந்துள்ளனர். 2019ஆம் ஆண்டில் மாத்திரம்
மோட்டார் சைக்கிள்களில் பயணித்து 1400 பேர் உயிரிழந்ததுடன் கடந்த காலங்களில் மோட்டார் சைக்கிள் விபத்துகள் காரணமாக சுமார் 9000 மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வீதி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் மோட்டார் சைக்கிள் பயன்பாட்டில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இது அவசியமானது ஒன்றாக காணப்படுகிறது. நாட்டில் முதன்முறையாக கல்குடா நகரில் பிரதான வீதியின் ஒரு பகுதி மோட்டார் சைக்கிள்களுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட உள்ளதுடன் அப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் பயன்பாடு அதிகம் என்பதால் வெள்ளை வரிகளுக்கு பதிலாக வேக தடைகள் அமைத்து இந்த பாதை உருவாக்கப்பட உள்ளது. பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் மோட்டார் சைக்கிள் பாவனையாளர்களை இலக்காக கொண்டு செயற்படுத்தப்படும் இந்த வேலை திட்டத்தினூடாக மோட்டார் சைக்கிளை எவ்வாறு பாதுகாப்பாக ஓட்டுவது, வாகனத்தை முறையாக பராமரிப்பது, தலைக்கவசம் அணிவதன் அவசியத்துவம் மற்றும் வழிப்போக்கர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான விழிப்புணர்வு இத்திட்டத்தினூடாக வழங்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் இதன் முதலாம் கட்டத்தின் கீழ் இலங்கை முழுவதும் 100 நிறுவனங்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் ஒரு நிறுவனத்தில் 100 ஓட்டுநர்கள் வீதம் மொத்தம் 10,000 ஓட்டுநர்கள் ஒரே கட்டமாக விழிப்புணர்வு பெறவுள்ளனர். வீதி விபத்துக்களை குறைத்து ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் நாட்டில் மேம்பட்ட போக்குவரத்து கலாச்சாரத்தை உருவாக்குவதும் இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பன தொடர்பாக சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிகளுக்கு இடையே குறித்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலவும் மழைக்கால வானிலையுடன் பயிற்சி பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்னு தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையுடன் அப்பகுதியில் ஏற்படும் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பரீட்சை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து 5ஆம் திகதி சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். அங்கு இதற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து நாங்கள் தயாராகி வருகிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் மழை குறைவான காலமாக கருதப்படுகிறது. எனினும் பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளமையால் இது ஒரு தற்காலிக நிகழ்வாக காணப்படுகிறது. அத்தோடு 6, 7 மற்றும் 8ஆம் திகதிகளுக்கு பின்னர் மழை சற்று குறையும். எப்படியும் பரீட்சை 10ஆம் திகதிக்கு பின்னரே உள்ளது என்பதால் அந்த நேரத்திற்குள் இந்த தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் திகதிக்கு பின்னர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் சூறாவளி நிலைமையின் தாக்கம் காரணமாக இலங்கையில் மழையளவில் ஓரளவுக்கு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் என அஜித் விஜயமன்னு மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 18ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கில் பிள்ளையான் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் கங்கைகிள கோரளை, உடுதும்பர மற்றும் பஸ்பாக கோரளை, கேகாலை மாவட்டத்தின் ஜட்டியாந்தோட்டை, நுவரெலியா மாவட்டத்தின் கம்பகவு மற்றும் நோர்வுட் ஆகிய பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கண்டி மாவட்டத்தின் பன்வில, மாதுதும்பர, உடுபான்விலு, தொழுவ மற்றும் தெல்தோட்டை ஆகியவையும், கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்கு, திரணியகல, தெஹியோவிட்டை மற்றும் புலத்கோபிட்டிய ஆகியவையும், நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கலை, நுவரெலியா, கொத்மலை கிழக்கு மற்றும் மேற்கு ஆகியவையும், ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி, ஓபநாயக்கு மற்றும் எம்புல்பே ஆகிய பிரதேசங்களுக்கான 2ஆம் நிலை எச்சரிக்கை நாளை காலை புதன்கிழமை 9 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேகா
கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, நுவரெலியா மாவட்டத்தின் கங்குரன்கேத்த, ரத்னபுரி மாவட்டத்தின் நிவித்திகல மற்றும் குருவிட்டை ஆகிய பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக முன்னெடுக்கப்படும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்வது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன்படி பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள புதிய முறைமை குடும்பங்களின் சமூக பொருளாதார பாதிப்பு நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. குடும்பத்தின் வாழ்வாதார பாதுகாப்பு, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், நாட்பட்ட நோயாளிகள், இருப்பிட வசதி, அடிப்படை சேவைகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் கடன்பாடுகள் ஆகிய சமூக பொருளாதார காரணிகள் புதிய தெரிவில் உள்வாங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய தெரிவு செயற்பாட்டில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள அளவுகோல்களை மறுபரிசீலனை செய்ய நாடாளுமன்ற குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. நிபுணர் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த புதிய முறைமையின் பயனுள்ள தன்மையை ஆராய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாவட்டங்களில் முன்னோடி திட்டத்தை நடத்த நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது. அத்தோடு இந்த புதிய சமூக பொருளாதார கட்டமைப்பு குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் முன்னோடி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.